வீட்டுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு ஒரு ஏசி வாங்கிடலான்னு யோசிக்கிறீங்களா? ஏசியில் ஜில்லுன்னு காற்று வரும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இபி பில் சூடாக வருமே, அதை நினச்சி பயமாக இருக்கா? இல்லை ஒரு ஏசி வாங்கும்போது இந்த இன்வெர்டர் ஏசி, நான் இன்வெர்டர் ஏசின்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? 8 வருஷமாக வீட்டுக்கு இபி பில்லே இல்லாமல் ஜீரோவாக வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எப்படி இந்த ஜீரோ இபி பில் அப்படின்றத ஏசியை ரன் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற டெக்னிக்கையும், இதே ஒரு ஸ்மார்ட் ஹோம் பண்ணுறாங்க இல்லை வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் கரண்ட் பில்லை வந்துட்டு கம்மி பண்ணுன்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு ஏசியை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றப்போ எப்படி பார்த்து நான் சூஸ் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற அந்த டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 2024 ஒரு ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு another வீடியோ. ஏசியை வாங்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது 5 ஸ்டெப் தான். ஸ்டெப் நம்பர் 1, மார்க்கெட்டிங்கில் ஏமாறக்கூடாது. இந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க இல்லை வந்துட்டு ஒரு கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்ற 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. இது ரெண்டுலேயுமே ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் வாங்குறீங்கன்னா மல்டி பிராண்ட் ஷோரூம், எல்லா கம்பெனியோட ஏசியும் வச்சிருக்க ஒரு கடை இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், ஒரு கம்பெனியோட ஏசியை மட்டும் வச்சிருக்க ஒரு ஷோரூம் இருக்கும். இந்த 2 இடத்துலையுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்டுக்கான கம்பெனி இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டிங் பீப்புளை டெக்னிக்கலாக ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த மாடலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்கள வந்துட்டு அந்த ஒரு ஷோரூமுக்கு வந்துட்டு அனுப்பி விடுவாங்க. அந்த ஷோரூமில் ஆல்ரெடி ஒரு மேனேஜர் இருப்பார். ஒரு பிராண்டுக்கான மார்க்கெட்டிங் பீப்புள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருப்பாங்க. இது நீங்கள் அங்கே நேரில் போனால் பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு அடிப்படை சம்பளம் ஒரு 12,000, 15,000, 20,000 அந்த மாதிரி ஒன்று கொடுக்கப்பட்டாலும் அதுக்கு மேலே சேல்ஸுக்கான இன்சென்டிவ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த இன்சென்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 1 லட்ச ரூபாய்க்கு விற்பனை பண்ணால் 2,500 ரூபா இன்சென்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜாக வந்துட்டு செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் வந்துட்டு வித்தியாசப்படும். ஆனால் இது ஒரு அப்ராக்சிமேட் நம்பராக நான் சொல்கிறேன். ஸோ 50,000 ரூபாய்க்கு ஒரு ஏசி விற்றாங்கன்னா 1,250 ரூபா அந்த கம்பெனி இவங்களுக்கு சேல் கமிஷனாக வந்துட்டு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த 50,000 ரூபாய்க்கு 1,250 ரூபா அப்படின்றதுலையும் இன்னொரு கேட்ச் இருக்குது. என்னென்னா, போன வருஷத்து ஏசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அதுக்கான சேல் இன்சென்டிவ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் அதை விற்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினரியோ வரனால அதை அதிகமாக புஷ் பண்ணி விற்கணுங்கிறப்ப அதுக்கான சேல் இன்சென்டிவ் அதிகமாக கொடுப்பாங்க. இந்த வருஷத்தில் ரெடியான ஏசி அப்படின்னா இந்த வருஷத்து மாடலில் அந்த சேல் இன்சென்டிவ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மார்க்கெட்டிங் பர்சன் டிஃபால்ட்டாக உங்களுக்கு நல்ல புது ப்ராடக்டை விற்கணும்னு நினைப்பாரா இல்லை பழைய மாடல் விற்கணும்னு நினைப்பாரா அப்படின்றத உங்கள் சாய்ஸ்க்கே நான் விட்டுறேன். அது வந்துட்டு பர்சன் டு பர்சன் டிபெண்ட் ஆகும். நல்ல ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுற மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லலை. இந்த மாதிரி அதிகமான இன்சென்டிவ்க்கான ப்ராடக்ட்டை வந்துட்டு சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்சென்டிவ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்கள் ஷோரூமுக்குள்ளே போயிட்டு பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லைனா உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. பணம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்ககிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குன்னா இந்த பணத்துக்கு நீங்கள் ஒரு ஏசி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு போயிருப்பீங்க. அதுக்கு மேலே செலவு பண்ண மாட்டீங்க. ஆனால் அந்த கார்டை தைக்கும் போது, சார் இதை விட அந்த 1 டன்னை விட அந்த 1.5 டன்னாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 ரூபா தான் சார் அதிகம். எதுக்கு சார் நீங்கள் வந்துட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? 5,000 ரூபா சேர்த்து போட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் நடக்கும். 1.5 டன் ஏசி வாங்குறவங்கள 2 டன்னுக்கு மாற்றி விடுவாங்க. என்னன்னா, அந்த சேல் கமிஷன் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயம் தான் இந்த இடத்துல ப்ளே பண்ணுற முதல் விஷயம். ஆனால் அது கொடுக்கப்படுற ரீசன் வேற, ஆனால் அது மார்க்கெட் ரியாலிட்டி அப்படின்றது என்டையர்லி வேற மாதிரி தான் வேலை செய்யும். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஏசி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்றது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்னு ரமணா படத்தில் சொல்கிற டைலாகும் இதுவும் ஒன்று தான். அப்போ நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு போய் ஒரு ஏசி மாடலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கண்ணில் பார்த்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கண்ணில் பார்த்து கரெக்டாக வாங்கிடுவீங்களா இல்லை வந்துட்டு தவறான ப்ராடக்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகன்றதை உங்கள் சாய்ஸ்க்கு நான் விட்டுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஷோரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த மாடல் வேணும், எந்த பிராண்டில் வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ஷோரூமுக்கு போய் உங்ககிட்ட என்ன விலை, உங்ககிட்ட என்ன விலைன்னு விலையை கம்பேர் பண்ணி யார் உங்களுக்கு பெட்டரான ப்ரைஸிங் கொடுக்குறாங்களோ, யார் ஃபாஸ்டான இன்ஸ்டலேஷன் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்குறது கூட ஒரு கரெக்டான மெத்தடாக இருக்கலாம். இதை நான் எகைன் உங்கள் சாய்ஸ்க்கே விட்டுறேன். 2வது, இந்த ஆன்லைனில் ஏசி வாங்குறது. இந்த ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இந்த 1 இயரில் இந்த ரிட்டர்ன் ஆகிற ஐட்டம்ஸ் எல்லாம் திருப்பி அனுப்புகிறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு புதுசுன்னு சொல்லி ரீபேக் பண்ணி அனுப்புறதுங்கிறது நிறைய ப்ராடக்ட் செக்மெண்ட்டில் நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு நான் ஏகப்பட்ட ப்ராடக்ட் செக்மெண்ட்டில் நான் வந்துட்டு கவனிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஆன்லைனில் வாங்கும்போது இந்த ஒரு விஷயத்த முக்கியமாக நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். தென் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைலை வச்சு அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கான சஜஷன் வந்துட்டு வரும். நீங்கள் என்ன தான் வந்துட்டு நீங்கள் தேடினாலும் அவங்க ஃபஸ்ட்டு பேஜில் எதை காட்டுறாங்களோ அந்த விஷயம் என்ன இருக்குங்கிறத ஒரு கம்ப்யூட்டர் தான் முடிவு பண்ணி காட்டும். அப்படின்றப்போ நீங்கள் அந்த ஆன்லைனில் இதில் போய் ஷோரூமில் போய் தேடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான ஏசி, அதனுடைய ரெக்குவயர்மெண்ட் எதுங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் தேடினீங்க அப்படின்னா தான் கரெக்டான ப்ராடக்ட்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்தது இந்த யூடியூபர்ஸ். இந்த டெக்னிக்கலாக பேசுகிற நிறைய யூடியூபர்ஸ் இருந்தாலும், ரைட் டு ரிப்பேர்ஸ் அப்படின்றத சப்போர்ட் பண்ணுற யூடியூபர்ஸ் இருந்தாலும், யாருமே இந்த ஏசியில் ரீசெண்டாக வர்ற இந்த டிஆர்எம் அப்படின்ற மாதிரியான டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி இந்த ரிப்பேர் பண்ண முடியாத ஏசி அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் ஏசி வருது. இதை பற்றி யாருமே பேசுறது இல்லை அப்படின்றதுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ரேராக 1-2 பேர் பேசுகிறாங்க. அவங்களோட வீடியோஸ்க்கு பெருசாக ரீச் இருக்கிறதும் கிடையாது. ஸோ அப்போ மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசியை ஃப்ரீயாக வாங்கிட்டோ அந்த வீடியோ போடுறதுக்கு காசு வாங்கிட்டோ பேசுகிற யூடியூபர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான யூடியூபர்ஸை நம்பி நீங்கள் ஏசி வாங்கிட்டு ப்ராடக்ட் சரியில்லை, இல்லை வந்துட்டு கொஞ்ச நாள் ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு யாரும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. மார்க்கெட்டிங்கை பார்த்து ஏமாந்தீங்க அப்படின்னா பணம் போகிறது உங்களுக்கு தான். ஸ்டெப் நம்பர் 2, டைப்ஸ் ஆஃப் ஏசி. இந்த நான் இன்வெர்டர், இன்வெர்டர், அப்புறம் இந்த சோலார் ஏசி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த நான் இன்வெர்டர் ஏசிங்கிறத உங்களை எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அம்பாசிடர் காரோட கம்பேர் பண்ண போகிறேன். இந்த இன்வெர்டர் ஏசி அப்படின்றத இந்த ஃபியட் மல்டிஜெட் டீசல் என்ஜின் இருக்க ஒரு காரோட கம்பேர் பண்ண போகிறேன். இந்த சோலார் ஏசி அப்படின்றத ஒரு 3வது கேட்டகரி, அதை ஓரமாக வைங்க. நான் இதை ரெண்டையும் சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நான் இன்வெர்டர் ஏசியை அம்பாசிடர் காரோட ஏன் கம்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எலக்ட்ரானிக்ஸோட வேலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், எலக்ட்ரானிக்ஸோட பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்ப்ரஸருக்கு கரண்ட் போச்சுன்னா கம்ப்ரஸர் ஓட ஆரம்பிச்சிடும். கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படின்ற கண்ட்ரோலுக்கு இன்டோர் யூனிட்டுக்குள்ள ஒரு தெர்மிஸ்டர் வச்சிருப்பாங்க. அந்த தெர்மிஸ்டரோட ரிமோட்டில் நீங்கள் வந்துட்டு என்ன வேல்யூ செட் பண்ணுறீங்க, ஒரு 27 டிகிரி 28 டிகிரி நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த டெம்பரேச்சர் வந்த உடனே கம்ப்ரஸருக்கு போகிற கரண்ட்டை ஆஃப் பண்ணிடும். இதை தவிர அங்கே எலக்ட்ரானிக்ஸ்க்கு வேற பெரிய வேலைங்கிறதே கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு அனலாக் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி. இந்த அம்பாசிடர் கார் பார்த்தீங்கன்னா இன்னமும் மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சர்வீஸ் பண்ணுற மெக்கானிக்ஸ் இருக்காங்க. இன்னமும் அந்த காரை வந்துட்டு பல மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்னும் யூஸில் இருக்குது. ஆனால் அம்பாசிடருக்கு அப்புறம் லான்ச் ஆன நிறைய கார் இன்றைக்கி வந்துட்டு நம்ம காய்லாங்கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடக்கும். ஏன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத பயன்படுத்தும் போது அந்த கார் வந்துட்டு லைஃப் டைம் வந்துட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் ப்ராடக்ட்ஸை விட இந்த எலக்ட்ரானிக் அதிகமாக இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லைஃப் வந்துட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறது தான் பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அனலாகை விட எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி எல்லாம் அதிகம் பண்ணுறதுக்கு தான் எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அப்போ இதில் எப்படிப்பா நாங்கள் புரிஞ்சுக்கிறது, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபியட்டோட மல்டிஜெட் இன்ஜின் அப்படின்றத நான் வந்துட்டு இன்வெர்டர் ஏசியோட கம்பேர் பண்ணேன். இந்த ஃபியட் மல்டிஜெட் இன்ஜின் அப்படிங்கிறது ஃபியட் காரில் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபியட் காரில் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மாருதியோட டீசல் காரில் உள்ள இருக்க என்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியட்டோட மல்டிஜெட் டீசல் என்ஜின் அப்படிங்கிற டெக்னாலஜியில் வந்த என்ஜினாக தான் இருக்கும். நீங்கள் பழைய ஸ்விஃப்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த டீசல் கார் எல்லா காரையும் எடுத்து பாருங்க, உள்ள இருக்க என்ஜினில் ஃபியட்டோட மல்டிஜெட் டீசல் என்ஜின் டெக்னாலஜி அப்படின்றத யூஸ் பண்ணுற என்ஜின் தான் இருக்கும். கியர் பாக்ஸை வந்துட்டு ஒரு மாடலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அந்த என்ஜினோட அவுட்புட்டை வந்துட்டு வேரி பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர ஒரே என்ஜினை எல்லாத்துக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கியர் பாக்ஸை மாற்றுறது மூலமாக எஃபிஷியன்சி டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். உள்ள இருக்கிற கண்ட்ரோல்ஸை வந்துட்டு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ் அது இதுன்னு கொண்டாந்து நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கார் வந்துட்டு ஒரு 20 வருஷம் அப்படின்றதுக்கு மேலே லைஃப் தாண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். என்ஜின் நல்லா இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வந்துட்டு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனை இந்த இன்வெர்டர் ஏசிஸில் உண்டு அப்படின்றது உண்மை. ஆனால் அம்பாசிடர் கார் நீங்கள் வாங்கினப்போவும் 1 லிட்டர் டீசலுக்கு 14 கிலோமீட்டர் மைலேஜ் தான் கொடுக்கும். கடைசி இன்றைக்கும் அது 14 லிட்டர் மைலேஜ் தான் கொடுக்கும். ஆனால் ஃபியட்டோட மல்டிஜெட் டீசல் என்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18லிருந்து 24 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கறதுக்கான பிரைட் சான்சஸ் இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸை பயன்படுத்துறதுனால தான். அம்பாசிடர் கார் 100 கிலோமீட்டர் தாண்டும் போது ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிஸ்கான விஷயமா இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு அடிஷ்னல் சேஃப்டிக்கான ஏபிஎஸ், ஏர் பேக்ஸ் இந்த மாதிரியான எந்த சிஸ்டம் கிடையாது. ஆனால் இன்வெர்டர் ஏசி அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுற இந்த ஃபியட் மல்டிஜெட் டீசல் என்ஜின் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் இருக்க கார்ஸில் நம்மளுக்கு இந்த எல்லா சேஃப்டி மெக்கானிசமும் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேபிளாக ஓடும், கரண்ட் அதிகமாக எடுக்கும், ரொம்ப ரிலையபிளாக இருக்கும். இது வந்துட்டு ஸ்டேபிளாக ஓடும். இதில் வந்துட்டு சர்வீசஸ் கொஞ்சம் தேவைப்படும். ஓவரால் லைஃப் வந்துட்டு கம்மியாக இருந்தாலும் கரண்ட் பில் அப்படின்றதையும் குறைக்கிறதுக்கோ இல்லை நிறைய வசதிகள் ஆட் பண்ணுறதுக்கோ இதில் வந்துட்டு நிறைய ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ இதை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு இன்வெர்டர் ஏசியா நான் இன்வெர்டர் ஏசியான்னு வந்துட்டு சூஸ் பண்ணணும். இன்வெர்டர் ஏசி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு இதில் நம்ம கரண்ட் பில்லே இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான பெஸ்ட் சாய்ஸ். இது ஏன்றதை அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சோலார் ஏசி அப்படின்ற கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். இவங்க வந்துட்டு கையில் இருக்க பணம் ஒரு 50 லட்சமோ இல்லை பேங்க்ல வந்துட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கான லோனில் ஒரு 1 கோடி ரூபா லோனோ வாங்கி ஒரு கண்டெய்னரில் அங்கிருந்து ஒரு 50-100 ஏசியை வந்துட்டு இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி அதை வந்துட்டு இவங்க சேல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு உண்மையிலேயே உழைப்பில் அதிகமாக போடுறவங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏசியை வந்துட்டு பெரிய கம்பெனி வாங்கும்போது கண்டெய்னராக வரும், ஒரே டைமில் கிளியரன்ஸ் நடக்கும்,
அவங்களுக்கு ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் இருக்கும், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்கு ஒரு குரூப் இருப்பாங்க, மார்க்கெட்டிங்க்கு ஒரு குரூப் இருப்பாங்க, சர்வீஸ்க்கு ஒரு குரூப் இருப்பாங்க, கஸ்டமர் கேருக்கு ஒரு குரூப் இருப்பாங்க, தனித்தனியா இருக்கும். ஸ்மால் பிசினஸ்ல அங்க இருக்க கொஞ்சம் பேர் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு 2 கண்டெய்னரை இறக்கணுமா, சேல் பண்ணணுமா, அவ்வளவுதான். வெய்ய காலம் முடிஞ்சிருச்சுன்னா ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க, அடுத்த வெய்ய காலத்துக்கு தான் வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட ப்ராடக்ட் கிடைக்கும், சர்வீஸோ சப்போர்ட்டா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய கம்பெனி பெரிய வால்யூம் பண்ணும்போது அவங்க கரெக்டான டாக்ஸேஷன் எல்லாமே வந்துட்டு கம்பெனியோட பாலிசியை வச்சு கவர்மெண்ட் கிட்ட ஈஸியா கரெக்டான மெத்தட்ல வந்துருவாங்க. இந்த சின்ன கம்பெனி எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ண முடியாது. இவங்க ஒரு கண்டெய்னர் கொண்டு வராங்க அப்படின்றதுக்கும் 100 கண்டெய்னர் கொண்டு வரவங்களுக்கும் பிரைஸ் ஒன்னா இருக்காது. ஸோ வர்ற கப்பல்லையே லார்ஜ் வால்யூம் பண்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், கம்மி வால்யூம் பண்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது. அதுவும் இந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸ்ல ஒரு ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு கத்தியை வச்சு கிழிச்சு டர்ன்னு ஓப்பன் பண்ணி அந்த டப்பாவெல்லாம் டேமேஜ் பண்ணி தான் அனுப்புவாங்க. அந்த டப்பாவை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இங்க அதே சைஸ்க்கு ஒரு டப்பா செஞ்சு அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு லேபிளிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது சின்ன பிசினஸ்க்கு வந்துட்டு ரத்த கண்ணீர் தான் வரும். இது நீங்க சின்ன பிசினஸ் ஓனர் யார்கிட்ட வேணா போய் கேளுங்க. இந்த கவர்மெண்ட் பாலிசி எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பெரிய கம்பெனி கூட நீங்க போட்டி போடுற அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மறக்காம கேளுங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த சோலார் ஏசி அப்படின்றத ஃப்ரீயா கொடுத்தாலும் வேண்டாங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ரிலையபிளான ப்ராடக்ட் வேணும், கரண்ட் பில் கம்மியா வேணும் அப்படின்றப்போ இவங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற மனசுல இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் வாங்கி நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன்னா இன்னைக்கு இல்லை அப்படிங்கறத ஆன்சர். ஸ்டெப் நம்பர் 3, ஒரு ஏசியை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதான். கம்பெனியில் வந்துட்டு மார்க்கெட்டிங் பீப்புள் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி ஷோரூமுக்கு வந்து உங்ககிட்ட ஏசி விற்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடிக்கு இந்த ஃபேக்டரி டூர் இந்த மாதிரியான விஷயங்களை போடுறாங்க. ஆனால் ஒரு R&D ஃபெசிலிட்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு ஏசி எப்படி ஒரு கம்பெனி தயார் பண்ணும் அப்படின்ற அந்த உள்குத்து விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு கம்பெனி ஒரு ஏசியை தயார் பண்ணும்போது இந்த 1 ஸ்டார்லேருந்து 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு என்றைக்குமே வந்துட்டு பண்ண மாட்டாங்க. இது வந்துட்டு ஒரு R&D டீமோட வேலை கிடையாது. R&D டீம் என்ன பண்ணுன்னா 7 ஸ்டார் இல்லைன்னா 8 ஸ்டார் ரேட்டிங்க்கு ஒரு ஏசியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிசைன் பண்ணுவாங்க. அதை டிசைன் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணோன்னே அதனுடைய காஸ்ட் 1 டன் ஏசி 8 ஸ்டார் ரேட்டிங்க்கு ஒரு 3 லட்ச ரூபா அப்படின்றத ஒரு அப்ராக்சிமேஷனுக்கு நம்ம கணக்குக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்துட்டு 7 ஸ்டாருக்கு பண்ணும்போது அந்த 3 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய் ஆகும். காஸ்ட் கட்டிங், இந்த இதெல்லாம் குறைக்கலாம், இதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ குறைச்சிட்டு வரும்போது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 1 டன் 5 ஸ்டார் ஏசி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த 1 டன் 5 ஸ்டாரோட ஏசியோட ரேட்டிங் 5.3 ஸ்டார் 5.4 ஸ்டார் அப்படின்னு வந்துட்டு இருக்கும். நம்ம கவர்மெண்ட் கொடுத்த அந்த கிரைட்டீரியாவை தாண்டி அதில் வந்துட்டு ரேட்டிங் வந்துட்டு வாங்கியிருக்கோம். அப்போ 5 ஸ்டாருங்கிறது கம்ப்ளீட். ஆனால் 5 ஸ்டாருக்கு மேலே அது வந்துட்டு ரேட்டிங் வாங்கியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் அந்த டேட்டாவை வந்துட்டு நல்லா க்ளோஸாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்துட்டு 8 ஸ்டாருக்கு ஒரு ஏசி, 7 ஸ்டாருக்கு ஒரு ஏசி, 5 ஸ்டாருக்கு பதிலாக 5.7 ஸ்டார்ல ஒரு ஏசி பண்ணாங்கன்னா அது நம்மளுக்கு 5 ஸ்டார் ஏசின்னு வந்துடும். அடுத்தது இன்னமும் வந்துட்டு விலையை குறைக்கிறதுக்கு இதுல கொஞ்சம் குறைக்கலாம், அதுல கொஞ்சம் குறைக்கலாம், பவர் எஃபிஷியன்சி கொஞ்சம் குறைக்கலாம்னு சொல்லி குறைக்கும் போது 3 ஸ்டார் ஏசி, 2 ஸ்டார் ஏசி, 1 ஸ்டார் ஏசின்னு கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ நல்ல ஏசி அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் மேலே வந்து வாங்கியிருக்கு இல்லைங்களா 5 ஸ்டார் ஏசி, இதுதான் வந்துட்டு டெக்னிக்கலான பெட்டர் ப்ராடக்டாக இருக்கும், பெட்டர் ப்ரொபோர்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அதைத்தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நீங்கள் 5 ஸ்டார் ஏசின்ற அந்த ப்ரீமியம் ப்ராடக்டை வாங்கும்போது ப்ரீமியம் விலையும் கொடுப்போம். 3 ஸ்டார் ஏசி அப்படின்றத வாங்கும்போது எசென்ஷியலாக இந்த விலையெல்லாம் குறைக்கலாம் அப்படின்றதுக்காக எந்த ப்ரைஸ் கட் பண்ணாங்களோ அந்த ப்ரைஸ் கட்டை பண்ணி நீங்கள் வந்துட்டு 3 ஸ்டார் ஏசியும் வாங்கலாம். இதில் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது முழுக்க உங்களோட சாய்ஸ் தான். கரண்ட் பில்லை குறைக்கணும், நைட்டில் வந்துட்டு பேட்டரியில் வந்துட்டு ஏசியை ஓட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரியான சினரியோ இருக்குது அப்படின்னா 5 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டாருக்கு மேலே ரேட்டிங் வாங்கினா ஏசி வாங்குறதுன்றது ஒரு பெட்டர் சாய்ஸ் ஆகும். இல்லை நான் கொஞ்சம் கரண்ட் பில்ல சேர்த்தி கட்டிக்கிறேன், நான் டே டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்றப்போ நான் சோலார் பேனலில் இன்வெஸ்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றப்போ நீங்கள் 3 ஸ்டார் 2 ஸ்டார் ஏன் ரொம்ப விலை கம்மியாக கிடைச்சா 1 ஸ்டார் ஸ்டார் ரேட்டிங்கே இல்லாத மைனஸ் ஸ்டார் ரேட்டிங்கில் கூட நீங்கள் வந்துட்டு ஏசி வாங்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வாங்குற அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டுக்கு சோலார் பேனலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதை விட அதிகமான கரண்ட் வரும் அப்படின்னா சம்மருக்கான பெஸ்ட் ஏசி, ஸ்டார் ரேட்டிங்கே இல்லாத ஏசியை கூட வாங்கலாம். ஆனால் அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் சோலார் பேனலில் அதை விட அதிகமான கரண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறப்போ மட்டும்தான். நான் வீட்டில் ஆஃபீஸில் வாங்கி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டை ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கி ஆகணும். அப்போ நீங்கள் கம்பெனியோட ப்ரீமியம் ப்ராடக்ட் 5.5 ஸ்டார் 5.7 ஸ்டார் இருக்க ஏசியை ப்ரீமியம் ப்ரைஸ் வாங்கிக்கிறதுங்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ரீமியம் ஏசியில் வந்துட்டு எந்த காஸ்ட் கட்டிங்கும் பண்ண மாட்டாங்க. லெஃப்ட் ரைட் ஸ்விங் இருக்கும், அப் டவுனுக்கான ஸ்விங் இருக்கும்,
நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய வசதிகள் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஏசியில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் நான் இதில் வந்துட்டு கவனிக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 ஸ்டார் ஏசிலையும் நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பயன்பாட்டில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி பக்காவாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கன்சல்டேஷனுக்கு போகிறேன், அவங்க ஸ்மார்ட் ஹோம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு கன்சல்டேஷன் கூப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல இந்த டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்து, இந்த ஏசியோட லைஃப் டைம் ஒரு 5 வருஷம் வருதுன்னா ஒரு 5.5 வருஷமா பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ப்ரிகாஷனரியாக என்னென்ன ஸ்டெப் பண்ணணும், ரொம்பலாம் இருக்காதுங்க, கரெக்டான ஸ்டெப்ஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இவ்வளோ செலவு, ஓவரால் லைஃப் டைம் இது அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இத்தனை % அதிகரிக்கும் அப்படின்ற அந்த டேட்டா வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு நிறைய இடத்துல வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடுத்தது இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டாக வந்திருக்க இன்வெர்டர் ஏசியில் கன்வெர்ட்டபிள் மோடு, இதை வந்துட்டு ஏஐ அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க. இது உண்மையிலேயே உருட்டுதாங்க, இதில் ஏஐக்கான வேலையெல்லாம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷன். இந்த ஆட்டோமேஷன் என்னன்னா, கம்ப்ரஸரோட ஸ்பீடை கம்மி அதிகம் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கும். இதை வந்துட்டு ஏசி ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரிமோட்டில் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு 1.5 டன் ஏசியை வாங்கிட்டு நீங்கள் 1/2 டன் ஏசியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். 1/2 டன் ஏசியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா ரூமோட கூலிங்கை உடனே கூல் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு தான் கூல் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களே தவிர, இந்த ஏசி ஒரு கான்ஸ்டன்டான கூலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு சில்லுன்னு பயங்கர சில்லுன்னு டெம்பரேச்சர் வேண்டாம், எனக்கு வேர்க்காம ஒரு ஃபேன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் இருக்க வேரியபிள் ஸ்பீட் இருக்க ஏசியை வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்கும். சோலார் பேனல் எடுத்து கனெக்ட் பண்ணிங்கன்னா பகலில் 5 to 8 மணி நேரம் வரைக்கும் டைரக்ட் சன்லைட்லேயே நம்ம வந்துட்டு ஏசியை ரன் பண்ணிக்கலாம். பேட்டரியை நீங்கள் வந்துட்டு அடிக்குவேட்டாக உங்களால் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் சாயந்தரத்துலேருந்து நைட்டு, அதாவது விடிய காலம் வரைக்கும் கூட நீங்கள் வந்துட்டு ஏசியை சோலார் பவர்லையும் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணியிருக்க சோலார் எனர்ஜிலையும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி கரண்ட் பில்லை மேக்ஸிமமாக வந்துட்டு உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ டிஸ்பிளேல வந்துட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் தெரியும். இந்த சார்ட் வந்துட்டு எதுக்குன்னா, நான் வந்துட்டு ஒரு ஏசியை வந்துட்டு என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி வந்துட்டு பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த டேட்டா ஷீட்டு தான் இது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கூலிங் கெப்பாசிட்டி, அந்த ஸ்டாண்டர்ட் கூலிங் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு ஏசி எவ்வளோ வந்துட்டு ஸ்டாண்டர்டாக அதால் கூலிங் கொடுக்க முடியும் 100% ஓடும் போது அதுக்கு எவ்வளோ கரண்ட் எடுக்கும். அடுத்தது அந்த கன்வெர்ட்டபிள் மோட் அப்படின்றதுல மினிமம் எவ்வளோ ஸ்பீடில் ஓடி எவ்வளோ கூலிங் கொடுக்கும், அதுக்கு எவ்வளோ கரண்ட் வேணும். அப்புறம் அந்த 100% தாண்டி இந்த ஹிமாலயா கூலிங், அந்த ஹைப்ரிட் கூலிங், அப்புறம் இந்த மாதிரி ஓவர் கிளாக்கிங் அப்படின்னு நிறைய இது சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங். கம்ப்ரஸரோட மேக்ஸிமம் ஸ்பீடை தாண்டி ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த இன்ஸ்டண்ட்டாக எடுத்த உடனே கூலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மோடு, அதாவது உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா, நீட் ஃபார் ஸ்பீடு கேம் விளையாண்டுருந்தீங்கனாலோ இல்லை ஃபாஸ்ட் அண்ட் த ஃபியூரியஸ் படம் பார்த்துருந்தீங்கனாலோ, முன்னாடி நம்ம அம்பாசிடர் காருக்கும் ஃபியட் மல்டிஜெட் டீசல் இன்ஜினுக்கும் கம்பேரிஷன் பார்த்த மாதிரி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நாஸை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே காருக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பூஸ்ட் கொடுத்து மற்ற காருக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அந்த நைட்ரஸ் ஆப்ஷன் தான் இங்கே இருக்கிற இந்த மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் மோடு. 100% ஓட வேண்டிய கம்ப்ரஸரு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு 110%, ஒரு 115% வரைக்கும் ஓடி திரும்ப வந்துட்டு இந்த 100%க்கான டெம்பரேச்சர் வந்த உடனே தெர்மிஸ்டர் கண்ட்ரோல் வச்சு 100%, அதுக்கப்புறம் 90, 18 குறையிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடோட அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மேக்ஸ் கூலிங் மோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு எந்த ஏசி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்றத கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு எத்தனை யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட் எடுக்கும் அப்படின்றத ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் இந்த ஏசியை ரன் பண்ணி ஒரு ஆவரேஜை எடுத்து அதை வச்சு கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஷீட்டில் நீங்கள் பாருங்கள், 1 டன் ஏசி அதனுடைய ஸ்டாண்டர்ட் கூலிங் கெப்பாசிட்டி, அது வந்துட்டு 1 டன் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டிக்கு 3450 வாட்ஸ் கூலிங் கொடுக்கறதுக்கு 1110 வாட்ஸ் கரண்ட்டை வந்துட்டு எடுக்குது அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க. மினிமம் கூலிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 1555 வாட்ஸ், அதுக்கு 375 வாட்ஸ் வந்துட்டு நம்ம கரண்ட் கொடுத்தாவே போதும். அந்த மேக்ஸ் கூலிங் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3800 வாட்ஸ் கூலிங் கொடுக்கறதுக்கு 1498 வாட்ஸ் அப்படிங்கிற கரண்ட்டை வந்துட்டு எடுக்குது. ஸோ இதனுடைய ஸ்டார் ரேட்டிங் வந்துட்டு 3.9, அதாவது 3.9 ஸ்டார் இருக்க ஏசி மினிமம் 374 வாட்ஸில் ஓட முடியும். மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1498 வாட்ஸ்லையும், ஸ்டாண்டர்டான பவர் 1110 வாட்ஸ்லையும் ஓட முடியும்.
ஸோ இப்போ இந்த எஃபிஷியன்சியை நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணுறதுக்கு 3 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் ஏசியை கம்பேரிஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு 3 ஸ்டார் ஏசியும் 5 ஸ்டார் ஏசியும் ஸ்டாண்டர்டாக வந்துட்டு, ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 3 ஸ்டார் ஏசியை வாங்கி அதனுடைய நார்மல் ஸ்பீடு, அதாவது 100%ல நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ 3450 வாட்ஸ் கூலிங் வந்துட்டு அது கொடுக்கறதுக்கு 3 ஸ்டார் ஏசி 1110 வாட்ஸ் கரண்ட்டை வந்துட்டு எடுக்கும். 5 ஸ்டார் ஏசி வாங்கினீங்கன்னா 873 வாட்ஸ் கரண்ட்டை மட்டும்தான் எடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்றதை பார்த்துக்கிட்டிங்களா? அதே வந்துட்டு மினிமம் கூலிங் கெப்பாசிட்டி அப்படின்றது 1555 வாட்ஸ் ஆஃப் கூலிங்கை ஏசி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 3 ஸ்டார் ஏசி 374 வாட்ஸ் கரண்ட்டு தேவைப்படும். அதே 5 ஸ்டார் ஏசிக்கு 279 வாட்ஸ் இருந்தால் மட்டும் போதும். இப்போ 3 ஸ்டார் ஏசியோட காஸ்ட் உங்களுக்கு ஒரு 33,000 ரூபா அப்படின்னா 5 ஸ்டார் ஏசியோட காஸ்ட்டு 41,000 42,000 வரும். நான் 3 ஸ்டார் ஏசி வாங்கியிருக்கேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை நான் சோலார் பேனலில் போட்டேன் அப்படின்னா சோலார் பேனலில் எனக்கு இதை விட அதிகமான கரண்ட் வரும். அப்படின்றப்போ எனக்கு 5 ஸ்டார் ஏசி வாங்குறத விட சோலார் பேனலுக்கு வாங்கிட்டு நான் 3 ஸ்டார் ஏசி வாங்குறதுன்றது எனக்கு பெட்டராக இருந்துச்சு. ஆனால் நான் 5 ஸ்டார் ஏசி எப்போ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஏசி 24 நேரமும் ஓட போகுது. டே டைமில் சன்லைட்டில் டைரெக்டாக வர்ற பவர்லேயும் நைட் டைமில் வந்துட்டு பேட்டரிலையும் ஓட போகுது 24 ஹவர்ஸ் அப்படின்னா நான் 5 ஸ்டார் ஏசி தான் வாங்கியிருப்பேன். ஸோ நான் டே டைமில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஒரு 8 மணி வரைக்கும் நான் வந்துட்டு பேட்டரியில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ எனக்கு 3 ஸ்டார் ஏசி அப்படின்றத வாங்கிட்டு மீதி பணத்தில் நான் சோலார் பேனலுக்கு செலவு பண்ணுறது அப்படின்றது எனக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தனால நான் ஏசி வித் 1 சோலார் பேனல் வந்துட்டு வாங்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன கம்பேர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 டன் 3 ஸ்டார் ஏசியும் 1.5 டன் 5 ஸ்டார் ஏசியும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 டன் ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் 3450 வாட்ஸ் கூலிங் கொடுக்கறதுக்கு 1110 வாட்ஸ் கரண்ட் எடுக்கும். அதே 5 ஸ்டார் ஏசி அந்த 1290 வாட்ஸுக்கு 5100 வாட்ஸ் கூலிங் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும். எஃபிஷியன்சியில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்களா? அடுத்தது மினிமம் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 1555 வாட்ஸ் கூலிங் கொடுக்கறதுக்கு கரண்ட்டில் 374 வாட்ஸ் கரண்ட்டை வந்துட்டு 3 ஸ்டார் ஏசி எடுத்துக்கும். அதே 415 வாட்ஸ் கொடுத்தீங்கன்னா 2295 வாட்ஸ் கூலிங்கை 5 ஸ்டார் ஏசி நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது 374 வாட்ஸுக்கு 1555 வாட்ஸ் கூலிங் கிடைக்கும். இங்கே 415 வாட்ஸுக்கு 2295 வாட்ஸ் கூலிங் கிடைக்கும். அப்போ 1 டன் 3 ஸ்டார் ஏசி பெஸ்ட்டா 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி தான் பெஸ்ட்டு. இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். 1 டன் ஏசியை 10க்கு 10 இல்லைனா 10க்கு 8 அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 22ங்கிற இடத்துல 1 டன் ஏசியை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட்டபிள் மோட் அப்படின்றதுல மினிமம் கெப்பாசிட்டியில் தான் இந்த ஏசி ஓடும். டே டைமில் ஆஃப் பண்ணுறதுங்கிற வேலையே கிடையாது. மேலே இருக்க ஒரே ஒரு சோலார் பேனல், ஒரே ஒரு இன்வெர்டர், ஒரு சிங்கிள் பேட்டரிங்கிற செட்டப்பில் இந்த ஏசி வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடுறப்போ நான் வந்துட்டு ஆஃபீஸில் பிஎல்டிசி ஃபேன்ஸ் தான் வந்துட்டு மேலே போட்டிருக்கேன். ஸோ இந்த பிஎல்டிசி ஃபேனை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கூட கிடையாது. இந்த ஏசியோட மினிமம் கெப்பாசிட்டியில் நான் ஸ்டாப்பாக ரன் ஆகிறதுனால, இன்னொன்று இந்த ரூமுக்கு டைரக்டான சன்லைட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்குது. அப்படின்றப்போ எனக்கு 22க்கு 12 சைஸ் ரூமுக்கு நான் வந்துட்டு 1 டன் ஏசியை ரொம்ப மினிமமான 40% கெப்பாசிட்டியில் ரன் பண்ணியே ஃபேனே தேவையில்லை. ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் இருக்க சில்னஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இந்த ஏசி பர்ஃபார்மன்ஸ் இருக்கனால ஃபேனே இல்லாமல் ஏசியை டே டைம் பூரா ஃப்ரீயாக சோலார்லேயும் ஈவினிங்க்கு மேலே நம்ம வந்துட்டு பேட்டரிலையும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஏசியோட யூசேஜில் இபியிலிருந்து எவ்வளோ யூனிட்ஸ் எடுக்குது, அதுக்கு எவ்வளோ பில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏசி இபியிலிருந்து ஒரு யூனிட் கூட எடுக்கல அப்படின்றப்போ இந்த ஏசிக்கு இபியிலிருந்து பில் அப்படிங்கிறது வரதே இல்லை, ஜீரோவாக தான் இருக்குது. முக்கியமான விஷயம், நம்மக்கிட்ட இபி கனெக்ஷனே இங்கே கிடையாது. ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமல் யூசேஜ் அப்படிங்கிறது தான். கம்ப்ரெசர் அதிகமான கெப்பாசிட்டியில் வாங்கினீங்கன்னா உடனே ஓடி கட் ஆஃப் ஆகி உங்களுக்கு கரண்ட் பில்லை மீதி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சோலாரோட கம்பைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ இந்த ஏசி ஃபுல் ஸ்பீடில் ஓடி கூலிங் அச்சீவ் பண்ணிட்டு கட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஏசிக்கு ஃபுல்லாக வந்துட்டு 1 இயர் வாரண்டியும், கம்ப்ரெசருக்கு 10 இயர்ஸ் வாரண்டியும், பிசிபிக்கு 5 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த ஏசியில் ஸ்டெபிளைசர் அப்படிங்கிறத கொடுக்கவே இல்லை.
ஏன்னா இங்கே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது வரவே வராது. இந்த என்டையர் என்விரான்மெண்ட்டுமே ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். ஏசிக்குள்ள இன்வெர்டர் ஏசி எப்படி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டோ இங்கே இருக்க பவர் சப்ளையும் அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் தான். அப்படிங்கிறப்ப ஸ்டெபிளைசருக்கு கொடுக்க வேண்டிய காசையும் நான் சோலார் பேனல்ல சேர்த்திட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்டெபிளைசர் கொடுக்க வேண்டிய 3000 ரூபாய்க்கு பதிலாக எனக்கு ஒரு 50 இல்லை 100 வாட்ஸ் கரண்ட் தினமும் 8 மணி நேரம் ஏசியை பயன்படுத்துறதுக்காக அதே பணத்தில் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்றப்போ ஸ்டெபிளைசருக்கான காஸ்ட்டையும் நான் மீதி பண்ணிட்டேன். எங்க சிம்பிளா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இன்வெர்டர் ஏசி வாங்குறீங்க, சம்மரில் எதுக்கு ஏசி போடுறோம்? சூரிய வெளிச்சம் வந்துட்டு அதிகமாக வருது, ஹீட் ஆகுது அப்படிங்கிறனால ஏசியை போடுறோம். அப்போ அந்த ஏசியில் சோலார் பேனலை போட்டிங்கன்னா மேகமூட்டமே இல்லாமல் அதிகமான கரண்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த கரண்ட்டை டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஏசிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கரண்ட் பில் குறைய போகுது. உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேட்டரியை வந்துட்டு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வாங்கி ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு பேனல் அதிகம் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸ் பேனலில் வந்துட்டு வர்ற கரண்ட்டை பேட்டரியில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, அதை சாயந்தரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த பேட்டரி பத்தலைன்னா பேட்டரி தீர்ந்ததுக்கப்புறம் இன்வெர்டர் வந்துட்டு ஈவிக்கு வந்துட்டு மாறிக்க போகுது. ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் தேவையான அளவுக்கான இன்வெர்டர் பேட்டரி சோலார் பேனலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈபியே இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஏசியை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த செட்டப்பை கரெக்டாக பண்ணணும். இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வாரண்டி சர்வீஸ்க்கு கம்பெனி வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணாதான் வாரண்டி சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் கம்பெனியை கூப்பிட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டால் பண்ண ஏசியில் இருக்க வயர்ல இருந்து எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துட்டு அவங்க கொடுத்ததை விட ஹையர் கெப்பாசிட்டி போட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்துட்டு அப்கமிங் வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஏசியோட அவுட்டோர் யூனிட்டுக்கும் ரப்பர் புஷ்ல இருந்து எல்லாத்தையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ கம்பெனி கொடுக்குற இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் அப்படின்றது அதிக பணத்துக்கு சீப்பான சர்வீஸாக இருக்குது. அதாவது சர்வீஸ் காஸ்ட்லியாக இருக்குது, கொடுக்குற குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் சீப்பராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்துட்டு அந்த எந்தெந்த இடத்துல அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணாங்களோ 3 ஸ்டார் ஏசிக்கு அதையெல்லாம் நான் வந்துட்டு திரும்ப பணம் செலவு பண்ணி 5 ஸ்டார் ஏசிக்கு மேலே இருக்க ரேட்டிங்கில் நான் வந்துட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு வந்துட்டு ஏசி ஓவராலாக லைஃப் டைமும் அதிகம். எனக்கு வந்துட்டு கரண்ட் பில்லே இல்லாமல் ஏசியை வந்துட்டு டே டைம் பூரா வந்துட்டு என்னால் யூஸ் பண்ண முடியுது அப்படின்ற அந்த ஒரு பாசிபிலிட்டியும் வந்துருச்சு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஏசியை எப்படி வந்துட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச கூலிங் கிடைக்குமோ அந்த மாதிரி ஏசியை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாவோ ஏன் ஜீரோவாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இதை பற்றின உங்களுக்கு டெக்னிக்கல் கன்சல்டேஷன் வேணும்னா என்னோட வெப்சைட்டில் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கிட்ட கன்சல்டேஷன் அப்படின்றத வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க மட்டும் வாங்குங்க. மீதி எல்லாமே இந்த வீடியோலேயே நான் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்டெப் நம்பர் 5 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு சோலார் பேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இன்வெர்டர் பேட்டரியை கொடுத்து நீங்கள் ஏசி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட ஏசி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு என்ன வரி பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, ஐயோ ஏசி போட்டால் கரண்ட் பில் வருமே அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாமல் சூரிய பகவான் வந்துட்டு சன்லைட்டை கொடுக்குறாரு, அதை நம்ம வாங்கி சோலாரில் கொடுக்குறோம். சோலார்லேருந்து வர கரண்ட் எடுத்து ஏசி கொடுக்குறோம். ஏசியில் வெயில் வர வர நம்மளுக்கு வந்துட்டு கூலிங் தானாக வந்துக்கிட்டே இருக்கும். கவலையே இல்லாமல் ஏசி என்ஜாய் பண்ணுற வேலையை பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் ஈபியில் பில்லு கட்டினீங்கன்னா தான் ஸ்டெப் நம்பர் 5ல் இது என்ன ஆகும் அது என்ன ஆகும் ஃப்ளக்சுவேஷன் வந்தால் என்ன ஆகும்னு நீங்கள் தலையை பிச்சுக்கணும். இங்கே எந்த தலைவலியும் கிடையாது. நீங்கள் பணம் வந்துட்டு ஒரு ஏசி வாங்கும் போது உங்களுக்கு ஒரு 35,000 ரூபாய்க்கு 1 டன் 3 ஸ்டார் வாங்குறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு 35,000 ரூபா செலவோட போயிடுச்சு. மாதம் நீங்கள் ஒரு 4,000 5,000 கரண்ட் பில் கட்டுறீங்க அப்படின்றப்போ அது ரெண்டாவது பிரச்சனை. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஏசி எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னா இன்வெர்டர் பேட்டரி சோலார் பேனலோட சேர்த்து 1,10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்படின்னா சம்மரில் நான் வந்துட்டு ஏசியை ஓட்டுவேன். இப்போ அடுத்தது வின்டர் வந்துருச்சு அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டு ஏசி எப்படி ஓட்டுறனோ அதே மாதிரி ஒரு ஹீட்டரை வாங்கி நான் சுடுதண்ணி வைக்கிறதுக்கோ இல்லை குக் பண்ணுறதுக்கோ வந்துட்டு நான் ஹீட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். வேறு சீசனில் நான் வேறு அப்ளைன்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக என்னோட கரண்ட் பில் மொத்தமாக எப்போவுமே ஜீரோவாக தான் இருக்கும். நாங்கள் இபி கனெக்ஷன் வாங்கவும் மாட்டேன். இந்த சோலார் பேனல் இன்வெர்டர் பேட்டரி ஏசி எல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. ஒரு சிம்பிள் லாஜிக்கு புரிஞ்சுக்கங்க. பணத்தை இனிஷியலாக அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு பணத்தை மீதி பண்ணி கொடுக்கும். பணத்தை இனிஷியலாக நான் கம்மியாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கம்மியாக செலவு பண்ண பணம் உங்களுக்கு நிறைய பணத்தை திரும்ப செலவு பண்ணிட்டு போயிடும். இந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்றது உங்களோட கால்குலேஷனில் என்ன வருது அப்படின்றத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இந்த சோலார் செட்டப்போட சேர்த்து இந்த ஏசியை நீங்கள் வந்துட்டு நம்ம என்கிட்டயே வாங்கிக்க முடியும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அஃபிலியேட் லிங்க்ஸை வந்துட்டு நான் கீழே இருக்க அந்த எக்ஸல் ஷீட்லேயே உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏசி எப்படி வாங்கணும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் டீட்டெயிலை வந்துட்டு நான் உங்ககிட்ட சொன்னது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நான் சொன்ன பாயிண்ட்ஸில் வேலிடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸில் இந்த வீடியோட லிங்கை காப்பி பண்ணி போடுங்க. மற்றவங்களுக்கும் வந்து இந்த நாலேஜ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.